ஓபிஎஸ் நேற்று இரவு மத்திய உள்துறை அமித்ஷாவை சந்தித்ததாகத்தான் தகவல் கிடைக்கின்றன. அதே போல அதனைத் தொடர்ந்து மூத்த பாஜக தலைவர் ஒருவரையும் சந்தித்ததாக தான் தெரிகிறது. ஆனால் இந்த விவகாரங்களில் ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்தவரை நமக்கு கிடைத்த தகவல் என்னவென்றால், ஓ பன்னீர்செல்வம் மீண்டும் அதிமுகவில் இணைவதற்கான முயற்சிகள் தான் தற்போது நடைபெற்று வருவதாகத்தான் தெரிகிறது. ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரை தனி கட்சி ஆரம்பிப்பதற்கான எந்த ஒரு திட்டமும், அது எந்த ஒரு நடவடிக்கையும் தற்போது திட்டம் இருந்திருக்கலாம், ஆனால் தற்போது வரை அதுக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் தற்போது வரை நடைபெறவில்லை. அதிமுகவில் மீண்டும் ஓபிஎஸ்ஐ இணைப்பது தொடர்பான அந்த அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக டெல்லியில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றதாகத்தான் நமக்கு தகவல் கிடைக்கப்படுகின்றன. இப்போ இணைப்பு அப்படிங்கிறது தான் அடிப்படையில் அதற்கான முயற்சிகள் நடக்கிறதாக பார்க்கலாமா? இப்போ 10ஆம் தேதி பொதுக்குழு இருக்குது, அதிமுகவோட பொதுக்குழு இருக்குது. அதற்கு முன்னதாக இந்த சந்திப்பு அப்படிங்கிறது ஒரு சிக்னிஃபிகன்ஸ்னு பார்க்கலாமா இந்த நேரத்தை? இல்லைங்க, இணைப்புங்கிற வார்த்தையை தாண்டி சேர்ப்புன்னு தான் பார்க்க போறோம். ஏன்னா ஓபிஎஸ் கூட ஒரு சில தலைவர்கள் இருக்கிறார்கள், அதுல மாற்று கருத்து கிடையாது. அதுல மனோஜ் பாண்டியன் மட்டும்தான் தற்போது வரை திமுகவில் சேர்ந்திருக்கிறார். அதனை தவிர்த்து ஓபிஎஸ் மனோஜ் பாண்டியனை தவிர்த்து இன்னமும் சில தலைவர்கள் ஓபிஎஸ் உடன் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஓபிஎஸ் அதிமுகவில் சேரும்போது அவர்களும் அதிமுகவில் சேருவார்களா அல்லது அவர்கள் தனித்து தங்களுடைய நிலைப்பாட்டை எடுப்பார்களா என்ற கேள்வி மிக முக்கியமான கேள்வி. இந்த பாயிண்ட் குழப்பம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அததான் மறுபடியும் ஹைலைட் பண்ணி சொல்றேன். இதுல இணைப்புங்கிற வார்த்தையை தாண்டி நான் சேர்ப்புங்கிற வார்த்தை, அதனாலதான் நான் கேட்கிறேன். நான் கேட்டதும் இணைப்புன்னதுக்கான அர்த்தமும் அதுவாக தான் இருந்தது. ஏன்னா தனித்து அவர் போய் பார்த்துருக்கார். எப்போதும் குறைந்தபட்ச வைத்தியலிங்கமோ அல்லது அவரோடு இருக்கக்கூடிய நெருக்கமான யாராவது ஒருத்தர் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இன்னைக்கு அவர் தனியாக பார்க்கறதுனால அதையும் நான் ஸ்பெசிஃபை பண்ணி கேட்குறேன். அதுதாங்க தற்போது வரை இங்கு நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தையானது ஓபிஎஸ் மீண்டும் அதிமுகவில் சேர்க்கப்படுவாரா, அப்படி என்றால் அதற்கான கண்டிஷன்ஸ் என்ன, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன, அதுதான் தற்போது வரை டெல்லியில் நடைபெற்று வரும் ஆலோசனை. ஓபிஎஸ் தனித்து அதிமுகவில் சேருவதற்கான பேச்சுவார்த்தை தான் நடைபெற்று வருகிறதே தவிர ஓபிஎஸ் உடன் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் ஓபிஎஸ் உடன் இணைந்து அதிமுகவில் சேருவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. குறிப்பாக வைத்தியலிங்கம் போன்றவர்கள் என்ன நிலைப்பாட்டை எடுக்கப் போகிறார்கள் என்பதை பொறுத்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் தற்போது ஓபிஎஸ் டெல்லியில் நடத்தியிருக்கும் ஆலோசனையானது அவர் மீண்டும் அதிமுகவில் தன்னை சேர்த்துக் கொள்வது தொடர்பான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தான் டெல்லியில் பேசப்பட்டிருப்பதாக நமக்கு தகவல் கிடைக்கப்பெறுகின்றன.